அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது? டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக எவையெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச கதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். டிசம்பர் 3ஆம் தேதி முதல் புதன் 4ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் முற்பகுதியிலும் 6ஆம் இடத்தில் பிற்பகுதியில் சஞ்சரிக்க போகிறார். சூரியனும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் பிற்பகுதியில் வலம் வருவது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளால் உறவுகளுக்கிடையே மன வருத்தம், தொழிலில் பெரிய அளவில் நஷ்டம், குழப்பத்தை சந்தித்து வரக்கூடிய சூழல், உத்தியோக ரீதியாக நிரந்தரமற்ற தன்மை, எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவற்றை தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என பலர் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட, ஏன் மற்றவர்களை காட்டிலும் எனக்கு மட்டும் இவ்வளவு சிரமம் வருகிறது, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அடுத்தடுத்து தொடர் தோல்விகள், பல சிக்கல்கள் ஏன் வருகிறது, யார் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று எண்ணி தினம் தினம் புலம்பக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் எதுவும் இல்லாமல் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் வழியும் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே ராசியின் அதிபதியான சந்திரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. ராசியின் அதிபதியான சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளை கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட முதன்மையான நற்பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என அடுக்கடுக்காக பல சுப நிகழ்வுகளை டிசம்பர் மாதத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது வலுவாக சஞ்சரிக்கின்றனர். 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் தொழில், உத்தியோக ரீதியான சிக்கல்கள் விலகி வருமான உயர்விற்கான நல்ல வாய்ப்பையும் வழியையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வருகின்றன. ஆனால் மிக வலிமை வாய்ந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியாக அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட அது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு என்பது உத்தியோகம், தொழில் ரீதியாக சில எதிர்பாராத தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. ஆனால் இறுதி காலகட்டத்தில் நிச்சயமாக தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதத்தில் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நிரந்தரமற்ற தன்மை மற்றும் கவலை அளிக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே விலகக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுவதற்கான
முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் மற்றும் தொழில் மற்றும் பல்வேறு வகையான பணிகளில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் அலைச்சல் அதிகரிக்கலாம். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை இனிமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லிய நிலையில் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த நிலை நிச்சயமாக மாறும். ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் வலுவாக தசாபுத்திகள் சாதகமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத நல்ல மாற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் கூட அங்கு வக்ரம் பெறுகிறார். மங்களகாரகன் பூமிக்காரகன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பி விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் எதிர்பாராத விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சூழல் சற்று அதீதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக சற்று விழிப்புணர்வுடனும் சற்று எதை செய்தாலும் ஆராய்ந்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்காமல் சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விரைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே நல்ல மாறுதலை இந்த வேளையில் நிச்சயம் விவசாயம் சார்ந்த பணிகள் மட்டுமல்ல, புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் இணைந்து பிற்பகுதியில் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்கின்றன. முக்கூட்டு கிரகங்கள் இடைவெளி அர்ஜீரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக குடும்ப உறவுகளுக்கிடையே கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பிரிந்து சென்ற கணவன் மனைவி மற்றும் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கிடையேயும் நல்ல ஒற்றுமை நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக சப்தமத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடையில்லாமல் கிடைக்கும். அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புடன் கூடிய நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் டிசம்பரில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், சிரமங்கள், தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தர்மத்தின் வாழ்வதனை சூது கவினாலும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு